ஓடும் ரயிலில் காவல்துறை பெண் அதிகாரியிடம் செல்போன் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. செல்போன் பறித்த வடமாநில இளைஞரின் மனைவி தற்கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண் அதிகாரி படுகாயமும் அடைந்திருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். அந்த பெண் அதிகாரியின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த சம்பவம் குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். தென்காசி பகுதியை சேர்ந்தவர் அடோலின் பிரபா, 25 வயதானவர். சென்னை லைட் ஹவுஸ் பகுதியில் இருக்கின்ற பெண்கள் விடுதியில் தங்கி சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தடை அறிவியல் அலுவலகத்தில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். நேற்று தாம்பரத்திலிருந்து கடற்கரை செல்லும் மின்சார ரயிலில் அவர் பயணம் செய்திருக்கிறார். அப்பொழுது தாம்பரம் சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் ரயில் நிற்கும் பொழுது ஜன்னல் வழியாக ஒரு வடமாநில வாலிபர் ஒருவர் அந்த பெண்ணிடம் செல்போனை பறித்திருக்கிறார். உடனடியாக ரயில் புறப்படும் பொழுது அந்த செல்போன் பறித்திருக்கிறார். உடனே அந்த பெண்ணானவர் அந்த செல்போனை படித்தவரை பிடிப்பதற்காக ஓடும் ரயிலிலிருந்து குதித்ததில் அவர் கீழே விழுந்ததில் படுகாயம் அடைந்திருக்கிறார். உடனடியாக அந்த பகுதியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் அந்த செல்போன் திருட்டில் ஈடுபட்ட நபரை பிடித்து விசாரணை நடத்தினார். வட மாநிலம் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அவரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் அஜய் 27 வயதானவர் என தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அந்த பெண் அதிகாரி சிகிச்சைக்காக தாம்பரம் அரசு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு முகத்தில் பலத்த காயம், தலையிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. 32 தையல்கள் தற்பொழுது ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அந்த பெண் அதிகாரி சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே அந்த வடமாநில வாலிபர், அஸ்ஸாமை சேர்ந்த வாலிபரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தன்னுடைய மனைவியுடைய செல்போன் தான் எடுத்ததாக ஒரு கஞ்சா போதையில் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அந்த மனைவியும் அந்த பகுதியில் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னை கணவரை விடுவிக்க வேண்டும், இல்லைனா ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ள என்று மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் அதிகாரி தற்போது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.